ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட பரிகார தாள்களை தான் கடகராசி நேயர்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற தாள்களை வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். அனைவரும் எதிர்பார்த்தது போல ஏப்ரல் மாதமானது பிறந்துருச்சு. ஆண்டுடைய முதல் 2 மாதம் முடிஞ்சிருச்சு. 3வது மாதம் ரொம்ப இழுத்துக்கிட்டே போச்சு. எப்படா முடியும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ 3வது மாதம் மார்ச் மாதம் முடிந்து 4வது மாதம் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 5லிருந்து கிரகங்களுடைய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதாவது மர்மம் வகையில் கிரகங்களால் பல மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தகவல்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு நம்ம லைஃப்பில் முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது பணம் தான். பணம் இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த பணம் நம்மளுக்கு இப்போ சம்பாதிக்கிறது கஷ்டம். அதை விட சம்பாதித்த பணம் நம்ம கையில் இருக்கிறது கஷ்டம். அந்த பெரும் கஷ்டத்தை நீக்க ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது கடக ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். எப்பயுமே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல கிரகங்கள் தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் முருகன் சொல்லக்கூடிய பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது எப்படி உறுதியாக இருக்கோ அதுபோல் கிரகங்களுடைய அமைப்புனால தாக்கங்களால் தான் எல்லாமே நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பலன்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். முதல்ல கிரகங்களுடைய தாக்கங்கள் என்ன மாதிரி உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிரகநிலை தாக்கங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு, பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் சனி, தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு. கிரகநிலை தாக்கங்கள் இப்படி தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயணங்கள் செய்யும்போது சந்தோஷம் அடையக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த டைம் ஏப்ரல் 5லிருந்து பல்வேறு நன்மைகள் உங்கள் ராசிக்கு உண்டாகும். கடினமான பணிகளை கூட செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்குள்ளே ஏற்படும். அதோடு காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷமானது உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளியில் சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும். அப்படி நேரிட்டால் அது தங்குங்க. அதனால் உங்களுக்கு லாபங்கள் தான் ஏற்படும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 5லிருந்து மிகவும் சிறப்பாக நடைபெறும். பணவரவு எதிர்பார்த்தபடி எதிர்பார்க்காத மேலே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய திட்டங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழில் ரீதியாக பயணங்கள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் தொழில் ரீதியாக பயணங்கள் தாராளமாக இந்த டைம் செய்யலாம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஈஸியாக இந்த டைம் காண்பீங்க. வேலை பற்றிய கவலை நீங்கும். நிர்வாகத்தின் வகையில் ஆதரவு இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும். அதுவும் கணவன் மனைவி இருக்கிறவங்க அனுசரித்து செல்வது இந்த டைம் நல்லது. நண்பர்கள் உறவினர்களிடம் மனஸ்தாபகம் உண்டாகலாம். அதனால் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கூட கடக ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க கூடுதல் நேரம் இந்த டைம் உழைக்க வேண்டியது இருக்குது. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது.
வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். ஸோ வாக்குவாதங்களை தவிர்ப்பது பெண்கள் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் கூட மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனம் செலுத்துவதோடு கல்வியில் கூடுதல் கவனம் நன்மை தரும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்க மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். தூர தேச பயணம் மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம். எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ கடக ராசிக்காரங்க, உங்களோட ராசிக்கு இதெல்லாம் தாங்க பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்கிறேன், அந்த பலன்களையும் தெரிஞ்சுக்குங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும். அதனால் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நீங்களும் நடங்க, அவங்களும் நடப்பாங்க. அப்புறம் பூசமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்த ஏப்ரல் 5 உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஆயில்யம் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் 5 சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவர் சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலை நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் இதுதான். அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு புதன். சந்திராஷ்டம தினம் ஏப்ரல் 13, 14. அதிர்ஷ்ட தினம் ஏப்ரல் 6, 7. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ தான் பரிகாரம் சொல்ல போகிறேன். இது பணம் கையில் தங்க செம்பருத்தி வைத்து செய்யக்கூடிய பரிகாரம். பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பணம் இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் முடியும். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம பல விதங்களில் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் வீண் செலவாகி கொண்டே இருக்கு என்பவர்களும், வாங்கி கடனை திருப்படைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செம்பருத்தி பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் உகந்த மலர்களாக திகழும். ஒரு சில மலர்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மலராக இருக்கும். அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த மலராகவும், அதே சமயம் தன அகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய மலராகவும், பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்தை கொண்ட மலராகவும் திகழ்வது செம்பருத்தி மலர். ஒற்றை செம்பருத்தி மலரை வைத்து நாம் மிகவும் எளிமையான முறையில் இப்படி பரிகாரம் செய்தால் நம்மளுடைய கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். அந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாட்கள் இப்போ ஏப்ரலில் வளர்பிறை நாட்கள். இருப்பினும் இந்த வளர்பிறை நாட்களில் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்களை தவிர்த்து கொள்வது. அதே சமயம் நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அன்னை நாள் சந்திராஷ்டம் இல்லாதனால பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வேண்டும். சிறிய அளவில் இருந்தால் போதும். அது நிறைய சுத்தமான நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதன் விதைகளை போட்டுருங்க. அதுக்கு மேல் ஒரே ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை மட்டும் தண்ணீருக்குள் வைத்து ஓம் ஸ்ரீம் ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு உங்களுடைய பண தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்து விட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் நீங்கள் செய்தீங்க என்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த பணமும் வீண் விரை ஆகாமல் சேமிப்பாக உயரும். எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். மேலும் வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க உடனே நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பண பிரச்சனையை நீக்கிக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப
கடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.